சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க சித்ராவுக்கும் ஈஸ்வரிக்கும் பார்த்தா தமிழ் செல்வி மாசமாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. மோகனா தமிழ் செல்வியை கூப்பிட்டு, ஏன் தமிழ் உன் வயிறு எப்படி பெருசாச்சு என்ன அப்படின்னு சொல்லி மோகனா கேட்கவும், அது வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் நடந்த விவரம் எல்லாத்தையுமே அழுதுகிட்டே சொல்லவும், என்ன தமிழ் உங்க அம்மா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, ஏற்கனவே உங்க அம்மா சொன்ன ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு எவ்வளவு பொய் சொல்லிக்கிட்டு இருக்கோம், இப்ப வேற வயிற்றுல வேற துணியை கட்டிக்கிட்டு இருக்க, இந்த விஷயம் யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுறது, கொஞ்சமாவது உங்க வீட்டுல ஏதாவது யோசிக்கிறாங்களா, என்ன தமிழ் நீயும் புரிஞ்சுக்கிறாம அவங்க சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இப்படி பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி மோகனா பார்த்தா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் தமிழ் செல்வி மோகனாவை கையெடுத்து கும்பிட்டு, அத்தை எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நான் இப்ப கூட சொல்றேன், அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாம், எல்லா உண்மையும் சொல்லி அவர் என்ன தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல, அதை நான் மனசார ஏத்துக்கிறேன், ஆனா என்னால இப்படி பொய் சொல்லி என்னால ஒவ்வொரு நிமிஷமும் சாக முடியல, என்னால சத்தியமா முடியலத்த, நான் எங்க வீட்டுல சொல்லிட்டேன், அவங்கதான் ஏதாவது சொன்னா பிரச்சனை ஆயிரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவரோட நான் சேர்ந்து வாழ்ந்துட்டேன், திரும்பவும் நீ எப்படியாவது கண்டிப்பா உண்மையிலே மாசம் ஆயிருவ, அப்படி மாசமாகும் போது எல்லா உண்மையும் சொல்லிக்கலான்னு எங்க வீட்டுலதான் அத்தை சொன்னாங்க, அதனாலதான் நான் இதுக்கு சம்மதிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், நீ சொல்றது ஒரு விதத்துல சரிதான், ஆனா அதை நீ தானே கூடிய சீக்கிரம் உண்மையாக்கணும், நீ தானே சேர்ந்து வாழ்ந்து நீ சொன்ன பொய்ய உண்மையாக்கணும், நீ உண்மையிலேயே மாசமானாதானே இதுல இருந்து நம்ம எப்படியாவது தப்பிக்க முடியும், நீ உண்மையிலேயே மாசமானாதான், நீ இப்ப மாசமாலன்ற விஷயம் வெளியே தெரிஞ்சா கூட நீ மாசமா இருக்கும்போது அதை யாரும் பெருசா எடுத்துக்கிற மாட்டாங்க, ஆனா நீ இப்ப மாசமாலன்ற விஷயம் இப்ப யாரு காதலையாவது விழுந்துச்சுன்னு வை, இந்த வீட்டுல ஒரு பெரிய கலவரமே நடக்கும், அதுவும் அவர் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுவாரு, அவர்கிட்ட இதுவரையே நான் எந்த பொய்யும் சொன்னதில்லை, எந்த உண்மையுமே மறைச்சது கிடையாது, இப்படி உன்னால நான் அவர்கிட்ட தினமும் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எனக்கு அவ்வளவு மனசு உறுத்தலா இருக்கு, நானே என்ன பண்ண போறேன்னு தெரியல, இப்படி பொய் சொன்ன விஷயம் அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவர் என் மேல எவ்வளவு கோவப்படுவார் தெரியுமா, உன் கையில தான் தமிழ் எல்லாமே இருக்கு, நீ தான் கூடிய சீக்கிரம் சேது கூட சேர்ந்து வாழ்ந்து எப்படியாவது நீ சொன்ன பொய்ய உண்மையாக்கணும், இந்த வீட்டு வாரிச நிஜமாவே உன் வயிற்றுல நீ சுமக்கணும், அப்படி சமந்தா மட்டும்தான் நம்ம இந்த பிரச்சனையில இருந்து எப்படியாவது வெளிவர முடியும். செல்வி ரூமுக்கு வந்துறாங்க. அப்ப சேது பார்த்தா தமிழோடைய வயிற்றுல கை வைக்கவும் தமிழ் பயந்துகிட்டு என்னங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும், ஏன் வயிற்றுல கை வைக்கலாம் தானே, வயிற்றுல கை வச்சு நான் பாப்பா கிட்ட பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது பார்த்தா குழந்தைகிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. கண்மணி பார்த்தா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம ராஜாங்கத்துக்கிட்ட, ஏன்பா 5வது மாசம் வளையல்லாம் போடுவாங்கல்ல, மாசமா இருக்கிறவங்க எப்பயுமே கை நிறைய வளையல் போட்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல, கை நிறைய வளையல் போட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த வளையல் சத்தம் குழந்தைக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல, அன்னி கையில அப்படியெல்லாம் எந்த வளையலும் போடல, அதெல்லாம் எப்பப்பா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொன்னதும் அப்பதான் ராஜாங்கம், நல்ல ஞாபகப்படுத்தின கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன் அத்தா, தமிழுக்கு 5வது மாசம் தான் நடக்குது, 5வது மாசம் ஒரு சின்ன வளகாப்பு மாதிரி நம்ம வீட்டுல நடத்தினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்றாரு. சேதுவும் வேகமா, ஆமா பத்தா, என் பொண்டாட்டி கை நிறைய வளையல் போடணும், அதெல்லாம் பார்க்கையில எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், அவளுக்கு வயிறு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன், இப்ப அவளுக்கு நல்லாவே வயிறும் தெரியுது, இப்ப அவ கை நிறைய வளையலும் போட்டாள்னா இன்னும் நல்லா அழகா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், இங்க அப்பத்தாவும் அதுக்கு என்னடா பண்ணிட்டா போச்சு, 5வது மாசம் வளகாப்பு மாதிரி வீட்டுல வச்சிருவோம், தமிழ் செல்வி கை நிறைய வளையல் போட்டிருந்தாதான் குழந்தைக்கு நல்லது. தமிழுக்கு பார்த்தா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் 5வது மாசம் வளகாப்புக்கு ஏற்பாடு பண்றாங்க.